ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நிறைய காரியங்களுக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிச்சு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, அப்பா நீங்க இன்றைக்கு எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும். அப்பா, யார் யாரெல்லாம் மிகுந்த தாகத்தோடு கர்த்தர் என்னோடு கூட பேசுவாரா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு பேசுங்க ராஜா எங்களோடு. ஆண்டவரே, டிவி மூலமாக, ஆண்டவரே ஒவ்வொரு சேனல்ஸ் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீங்க தனித்தனியாய் பேசுங்க ராஜா. குடும்பமாக இருந்தால் குடும்பமாக பேசுங்க அப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமேன். தொடர்ந்து நாம் பல வாரங்களாக ஜெபிக்கிறவனுடைய ஸ்வாவங்கள் என்ற தலைப்புல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு மனிதர்களை வைத்து, ஜெபிக்கிற மனிதர்களை வைத்து அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற மாற்றங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து வருகிறோம் இல்லையா? அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் பொழுது, டெஸ்டிமோனி அனுப்பும் பொழுது, இந்த செய்திகள் எங்கள் வாழ்க்கையில, எங்களுடைய ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஒரு சிலர் உண்மையிலே நாங்கள் இப்படிதான் இருக்கிறோமே, இப்படி வாழலையே, ஜெபிக்கிறோம் ஆனால் ஜெப வாழ்க்கைக்கு ஏற்றபடி என்னுடைய ஸ்வாபம் மாறலையே என்று வேதனையோடு கூட நாங்கள் இருக்கிறோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த செய்தியை கேட்கும் பொழுது இன்னும் கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஸ்வாவங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் வேதத்திலிருந்து. நான் நினைக்கிறேன், ஈசாக்கு என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஸ்வாவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு அருமையான ஒரு விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய கைகளின் கீழே வளர்க்கப்பட்ட பிள்ளை, ஒரு ஜெப வீரனாகிய ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாம் எல்லா இடங்களிலும் பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டதை பார்க்கிறோம். அவ்வப்போது பலிபீடம் கட்டி 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 ஆண்டவரை தொழுது கொள்கிறவர், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர். சின்ன பிரச்சனை ஆனாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரை சார்ந்து கர்த்தர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடக்கிறவர். அப்போ அவருடைய பிள்ளையும் அதே மாதிரி தான் ஒரு ஜெப வீரனாய் இருப்பார் இல்லையா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஈசாக்கு உடைய வாழ்க்கையில அவர் எப்படி ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25:21 வசனம். ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆமேன். அப்போ இந்த ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் அதிகமாக ஜெபிக்கிறவராயிருந்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன், விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஸ்வாவம் மாறும். ஏன்னா ஜெபிக்கிறது என்பது தேவனோடு பேசுகிற அனுபவம். ஒரு மனிதன் யாரோடு அதிக நேரம் பேசுகிறாரோ அந்த ஸ்வாபம், அந்த மனிதனுடைய ஸ்வாபம் இவருக்குள் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலதான்
இந்த ஈசாக்கு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறபடினால நிறைய ஸ்பாவங்கள்ல பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில, அவருடைய ஜெப வாழ்க்கையில அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவருடைய ஸ்வாபத்துல என்னென்ன காரியங்கள் காணப்பட்டது, எப்படிப்பட்ட நல்ல ஸ்வாபங்கள் காணப்பட்டது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணலாம். ஆண்டவர் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை சில சமயங்கள்ல தேவைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா ஸ்வாபங்கள்ல மாற்றம் இல்லை என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் ஜெபிக்கிறேன், மற்ற நேரம் வாக்குவாதம் பண்ணுகிறவனாக, ஸ்வாபத்துல நல்ல கேரக்டரே இல்லை. ஆகவே ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய கேரக்டர்ல, என்னுடைய ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்பீங்களா? இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட கண்டிப்பா பேசுவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இந்த ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் வருவதற்கு காரணம், முக்கியமான ஒரு காரணம் அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சிறு வயதிலிருந்தே ஆபிரகாம் ஜெபிக்கிறவராய் இருந்தபடியினால, குறிப்பாக அந்த நாட்களில் ஜெபம் பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது இப்ப மாதிரி கிடையாது. இப்ப நம்ம எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. எந்த டைம்லையும் தொழுது கொள்ளலாம், எப்படியும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த நாட்கள்ல பலிபீடம் கட்டி 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 அவர்கள் தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில அவருடைய ஸ்வாபங்கள்ல பார்க்கும் பொழுது சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய தகப்பனாரை பார்த்ததினால அவருக்குள்ள சின்ன வயசுல இருந்தே ஒரு ஜெபத்தை குறித்து, ஆண்டவரோடு பேசுவதை குறித்து, ஆண்டவரை தொழுது கொள்வதை குறித்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் இருந்தது. ஸோ இவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய காரியங்கள்ல, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல அவர் அதிகமாக அக்கறை செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க உண்மைதான். ஆனா அவர்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ரொம்ப அக்கறை செலுத்துவதில்லை, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல சும்மா ரிலாக்ஸ்டா இருந்துடுறாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல, தேவ காரியங்கள்ல நிறைய தன்னுடைய கவனத்தை செலுத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சின்ன வயதிலேயே, அதாவது நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22 அதிகாரம், ஆதியாகமம் 22 அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22:7 வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், இந்த ஈசாக்குக்குள்ளே தேவனுக்கடுத்த காரியங்கள்ல அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததை நாம் பார்க்கிறோம். தகப்பனாரை பார்க்கிறார். தகப்பனார் எப்பொழுதுமே பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு அவரோடு கூட உறவாடும் பொழுது, பேசும் பொழுது அவர் எப்பொழுதுமே ஒரு பலி செலுத்துவார். அப்புறம் நெருப்பு போட்டு, அதுல கட்டையை அடுக்கி நெருப்பு போட்டு பலிபீடத்துல பலியை செலுத்துவதை இவர் பார்த்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசுவார், இவர் அவரோடு கூட பேசுவார். ஸோ இந்த சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோரியா மலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனும் மகனும் பிரயாணமாய். காரணம், பலி யாரு? ஈசாக்கு தான். ஆனா அது ஆபிரகாம் சொல்லலை. அதனால அவர் போகும் பொழுதே பார்க்கிறார், கட்டை இருக்கிறது, விறகுகள் இருக்கிறது, நெருப்பு கையில போட்டு எடுத்துட்டு போவாங்க அந்த நாட்கள்ல. நெருப்பும் இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி இல்லையே. ஆட்டுக்குட்டி இல்லாமல் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்வது, ஆட்டுக்குட்டி இல்லாமல் எப்படி பலி செலுத்துவது என்பதுல அவர் ரொம்ப தீவிரமா இருந்ததுனாலதான் கேட்கிறார், ஆட்டுக்குட்டி எங்கப்பா? பாருங்க, இந்த ஜெபிக்கிற ஒரு ஈசாக்கு சின்ன வயசுலேயே கர்த்தருக்கடுத்த காரியங்கள்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
அந்த ஒரு சின்ன காரியம், அதாவது அதுதான் மெயின், அது இல்லாவிட்டால் எவ்வளோ கஷ்டம்னு ஈசாக்குக்கு தெரிந்ததுனால தான் ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு முழுமையான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குதா? முழுமையான ஈடுபாடு இருக்குதா? ஆலயத்துக்கு போனா ஏனோ தானோன்னு போறோமா, அல்லது அந்த பிரசங்க நேரத்துக்கு மட்டும் போறோமா, அல்லது வர்ஷிப் டைம் மட்டும் போயிட்டு அப்புறம் வெளியே எழும்பி போயிடுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வெளியே தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அதற்காகவே தனியாக ஷெட் அங்கே போட்டிருப்பாங்க. இப்போ வர நாட்களில் பெர்மனன்ட் ஷெட்டே போட்டாச்சு. ஒரு பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்குது, உள்ள இடம் இல்லை. ஓகே, சில ஆலயங்களில் உள்ள இடம் இருந்தால் கூட அநேகர் வெளியே வந்து தான் உட்கார்ந்துருப்பாங்க. காரணம், ஆண்டவரை ஆராதிக்கணும், முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், பர்ஃபெக்டா ஆராதிக்கணும், தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல முழு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏனோ தானோ என்று ஆராதிக்கணும், கடமைக்காக ஆராதிக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலனா பிரச்சனை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலனா பிரச்சனை, நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காகவே அநேகர் ஆலயத்துக்கு போறாங்க. நீங்க எந்த கேட்டகரி? நீங்க எந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க? கடமைக்காக ஆலயத்துக்கு போறீங்களா, அல்லது ஏனோ தானோன்னு ஆண்டவரை தேடுறீங்களா, அல்லது ஒரு பெர்ஃபெக்டா முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல முழு கவனத்தை நீங்கள் செலுத்துறவங்களாக இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம உற்சாகமா இருக்கணும். ஏசப்பா கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இல்லையா? அவர் 12 வயதா இருக்கும் பொழுது எல்லாரையும் போல பண்டிகை கொண்டாட போனார். பண்டிகை கொண்டாடி விட்டு எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி விட்டாங்க. ஆனா ஏசப்பா மட்டும் அங்கேயே ஆலயத்தில் இருந்தார். ஆலயத்திலிருந்து எல்லாரோடும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார். பெற்றோர் அவரை தேடி வந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்று 12 வயதிலேயே சொன்னார். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம தேவன் பெரிய வயதாகி விட்டது, ஆனாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமா? அல்லது நம்முடைய பிள்ளைங்க இளம் வயதுல, வளர்ந்து வருகிற வயதுல தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும்படி நம்ம ஒரு முன் மாதிரியாய் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே முழு இருதயத்தோடு உங்களை தேடணும், ஒண்ணு கூட குறைவுபடக்கூடாது. முழு ஆத்துமாவோடு முழு சரீரத்தோடு உம்மை நேசிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த ஈசாக்கு ஜெபிக்கிற இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில காணப்பட்ட மற்றொரு குவாலிட்டி, நல்ல ஒரு ஸ்பாவம் என்ன என்று பார்க்கும் பொழுது வேதத்தை திறந்து கொள்வோம். அதே 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? 22 ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆமேன், அங்கே கிடத்தினான். பாருங்க, இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்த்தோம் நெருப்பு எங்க, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறாரு. இங்க பலிபீடத்தை கட்டியாச்சு, விறகு அடுக்கியாச்சு. அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியை வைக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஆபிரகாம் ஈசாக்கை கட்டுகிறார். ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்துல கிடத்துகிறார். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல நாம இருந்தால், நம்முடைய பிள்ளைகளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உடனே தகப்பனை தள்ளி விட்டுட்டு, இன்னைக்கெல்லாம் அடிச்சிடுறாங்க தகப்பனை, அப்படியே ஒரு அடிச்சிடுறாங்க ஓங்கி. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பும்போது ஒரு தாய், ஒரு சகோதரி சொல்றாங்க, என் மகன் என்னை அடிக்கிறான், என் கணவனை அடிக்கிறான்,
என்ன கிளாஸ் படிக்கிறான்னு பார்த்தா +2 படிக்கிறான். பைக் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையான்னு அடிக்கிறானா. இப்படி நிறைய பேர். அப்போ அன்னைக்கு அப்படியே தகன பலியாக கட்டினா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கோம்? அப்பாவையே தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கோம். ஆனா இந்த ஈசாக்கு பாருங்க, தள்ளல, அப்படியே அமைதியாய் படுத்திருக்கிறார். காரணம், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம், கீழ்ப்படுகிற ஸ்பாவம். ஆமேன். ஒரு ஜெபிக்கிற ஒரு மகன் கண்டிப்பா தகப்பனுக்கு கீழ்ப்படிவான். காரணம், ஜெபிக்கிற மகனுக்கு தெரியும், ஆண்டவர் பைபிள்ல சொல்லி வைத்திருக்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமேன். அந்த வார்த்தை தெரியும். யாருக்கு தெரியும்? ஜெபிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்க அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கஷ்டமான காரியம்தான். அந்த கட்டையில பலிபீடத்துல கிடத்தப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான காரியம். அவ்வளவுதான், அதோட ஃபினிஷ்ட் அவருடைய லைஃப். அவருக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். சின்ன பையன்தான், எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும். ஆனா எல்லா கனவுகளும் ஒரு முடிவுக்கு வருகிற ஒரு நேரம், ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அவர் ஒண்ணுமே சொல்லல, அமைதியாய் படுத்திருந்தார். கட்டியாச்சு, கத்திய ஓங்கியாச்சு, ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு வார்த்தை, அப்பா வேண்டாம்ப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு கூட சொல்லல. அப்போ எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இல்லையா? ஒரு அருமையான கேரக்டர். இன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகளை நினைத்து நீங்க வேதனையோடு இருக்கலாம். என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாற்றுங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க எங்களுக்கு கீழ்ப்படிவாங்களே, பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்களே, அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். தகப்பனை தாயை நேசிக்கும் போது தானே கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். ஆமேன். இப்போ நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, அப்பா அம்மா சொல்ற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படுகிறீங்களா? ஒரு சில காரியத்துக்கு கீழ்ப்படுகிறேன், ஒரு சில காரியங்கள் சில்லியா இருக்குது, ஒரு சில காரியங்கள் எப்ப பார்த்தாலும் என்னதான் வேலை வாங்குறாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எப்பொழுதும் அப்பா அம்மாவுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஏசப்பாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்காவில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களா? ஜெபிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. ஜெபிக்கிற மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிவாள். ஜெபிக்கிற ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர் மற்றும் கணவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. ஜெபிக்கிற ஒரு மகன் கண்டிப்பா தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய மனைவியின் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ணுவார்கள். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையே, எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறேன், எதற்கெடுத்தாலும் முரட்டு சுவாபமாய் வாழ்கிறேனே என்று நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் ஜெபிக்கிறேன் உண்மைதான், ஆனா இந்த ஸ்வாபத்துல எனக்கு மாற்றம் இல்லையே, என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லையே என்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பெற்றோரை கனம் பண்ணினான், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். அது மாத்திரமல்ல, தன் தாயை நேசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். தாயை நேசித்ததை நம்ம எதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் ஆதியாகமம் 24 அதிகாரம் 67 ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமேன். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், ஈசாக்கு தன் தாயாகிய சாராள் மேல் அவ்வளவு ஆசை வைத்திருந்தான், அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் தன் தாயாகிய சாராள் மரித்த பொழுது ரொம்ப துக்கத்துல இருந்தான், வேதனையில இருந்தான், அவனால தாங்கவே முடியல. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் தான்
ரெபேக்காள் அவனுக்கு மனைவியான பொழுது அவள் நிமித்தம் அந்த துக்கம் மாறி ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தாயை நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்களா? தாயை கனம் பண்ணுகிற பிள்ளைங்க ரொம்ப குறைவு. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே, அவளை அசட்டை பண்ணாதே. சாராளுடைய வயது ரொம்ப அதிகம் இல்லையா? அதிகமான வயது, கிட்டத்தட்ட 120 வயதுக்கு மேலே அவள் வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ ஈசாக்குடைய வயது பார்க்கும் பொழுது 40 வயது கிட்டத்தட்ட வரும்போது தான் ரெபெக்காள் அவன் வாழ்க்கையில் வருகிறாள். அப்போ அவ்வளோ வயதுலையும் தன்னுடைய தாயை நேசித்தான், தாயை கனம் பண்ணினான், தாயை ரொம்ப ஆதரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அவனுக்கு அவ்வளோ துக்கம் தாங்க முடியல. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தாயை கனம் பண்ணுங்க, தகப்பனை கனம் பண்ணுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன். பெற்றோரை கனம் பண்ணுவது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். உண்மையிலே ஒரு ஜெபிக்கிற மனிதனா இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள வரும். ஜெபிக்காதவங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கேரக்டர் வருவதே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் என் தாயை கனம் பண்ணணும், என் தகப்பனை கனம் பண்ணணும், அவர்களுக்கு நான் கீழ்ப்படியணும், எல்லாவற்றிலும் நான் அவர்களுக்கு கீழ்ப்படியணும் என்று நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. இதுவரைக்கும் கீழ்ப்படியலை, இதுவரைக்கும் அவங்கள நேசிக்கலைன்னா இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுப்பார். ஆமே. நம்முடைய ஆண்டவர் கூட கடைசி நிமிஷத்துல அவர் மரித்து போகிற சூழ்நிலையில தன்னுடைய தாயை அழைத்து தன்னுடைய அன்பான சீஷனிடத்திலே ஒப்புவித்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானிடத்திலே அர்ப்பணிக்கிறார். ஆமேன். அப்போ கடைசி நிமிஷத்துல கூட தன் தாயை குறித்த வேதனை, தன் தாயை குறித்து ஒரு துக்கம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது என்பதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் கரெக்டா அந்த தன்னுக்கு அன்பான சீஷனிடத்துல தன் தாயை ஒப்படைத்து அதன் மூலமாய் தாயை கனம் பண்ணினார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க ஒன்று ஈசாக்கை ஃபாலோ பண்ணணும், அல்லது கண்டிப்பா ரெண்டாவது ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும். ரெண்டு பேருமே பெற்றோரை கனம் பண்ணினார்கள், ரெண்டு பேருமே பெற்றோருக்கு கீழ்ப்படி இருந்தாங்க, ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் பெற்றோரை ஆசீர்வதித்து ஆதரித்து அவர்களுக்கு அடங்கி நடந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஸ்பாவம் எனக்கு வேணும்னு கேளுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பேர் வயதான பெற்றோரை கவனிக்கிறதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு நாள் கவனிச்சுட்டு பெருசா பேசுறவங்களும் உண்டு. ஆனா பிரியமானவர்களே, தாயை தகப்பனை முதிர் வயதாகும் பொழுது அவங்கள நீங்க ஆதரிக்கணும், அவங்கள கனம் பண்ணணும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுதுதான் நீங்க ஒரு காலத்துல வயதானவர்களா மாறும் பொழுது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட உதவி செய்வாங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. ஆமேன். ஆகவே இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல வயது இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, திடகாத்திரமான சரீரம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு என்னால் கடைசி வரைக்கும் சர்வை பண்ண முடியும், என் பிள்ளைகளை நான் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து கொண்டு பெற்றோரை அலட்சியம் பண்ணி விடாதீங்க, பெற்றோரை கனவீனம் பண்ணி விடாதீங்க. யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கிறவங்க கடைசி வரைக்கும் தன் தாயை கனம் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் தன் தாயை ஆதரிப்பாங்க, கடைசி வரைக்கும் தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பெற்றோருக்கு நான் அடங்கி நடப்பேன். வயசாயிருச்சு, எனக்கே பிள்ளைகள் இருக்கு, இன்னும் நான் எங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை பெற்ற தாய், உங்களுடைய பெற்ற தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, எங்க அப்பா குடிகாரன், அதனால எனக்கு எங்க அப்பா தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குடிகாரனுடைய சம்பாத்தியத்துல தானே நீங்க இன்னைக்கு படிச்சு வந்தீங்க. அந்த குடிகாரன் மாத்திரம் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டி வைக்காமல் இருந்தா இன்னைக்கு நீங்க நடுத்தருவில் நின்றுப்பீங்களே. அவங்க மாத்திரம் படிக்க வைக்காமல் இருந்திருந்தால் நீங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட அளவுக்கு சம்பளம் வாங்கி இருப்பீங்களா? இவ்வளோ கை நிறைய சம்பளம் வாங்குவதற்கு காரணமே தாய் தகப்பன்
தாய் தகப்பன் படிக்காத அநேக தாய் தகப்பன்மார், நான் படிக்கிறனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு பின்பாக சொத்தெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொத்துக்களை விற்று 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 பணத்தை அப்படியே காலேஜ் ஃபீஸ் கட்டி 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 சாப்பிடாம வீட்டு வேலை பார்த்து 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 பிள்ளைங்களை வளர்த்துறாங்க. ஆனால் பிள்ளைங்க ஆளானதுக்கு அப்புறம் தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணிடுறாங்களே, தாய் தகப்பனை கனவீனப்படுத்துறாங்களே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லையே, தாய் தகப்பனுக்கு சொந்த வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட போடுறது இல்லையே. இதை விட ஒரு படி மேலே சில மகன்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தாய் தகப்பனை கவனிக்கிறது கிடையாது, ஆனா மாமனார் மாமியாருக்கு அடிபணிஞ்சு நடப்பாங்க, கார் ஓட்டிட்டு எங்க வேணா போவாங்க, என்ன லெவலுக்கும் இறங்கி போய் வேலை செய்வாங்க. ஆனா பெற்ற தாய் தகப்பனை கவனிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பாரத்தோடு சொல்றேன், அன்போடு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. அவர் குடிகாரனா இருக்கட்டும், சண்டைக்காரனா இருக்கட்டும், ஒரு ஒழுங்கற்றவனா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், அவர் தகப்பன் தான், அவங்க தாய் தான். அவங்கள நேசிக்கணும், ஆதரிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நீங்க வருவதற்கு காரணம் அந்த பெற்றோர். இன்னைக்கு நீங்க இந்த பொசிஷன்ல இருப்பதற்கு காரணம் அந்த ஏழை தாய், அந்த ஏழை விதவை. மறந்துடாதீங்க. நிறைய பேர் தாய் தகப்பனை கனம் பண்றதே இல்லை, தாய் தகப்பனை நேசிக்கிறதே இல்லை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. இன்னைக்கு சின்ன வயசு வாலிப வயசுக்கு வந்த பிள்ளைங்களே கீழ்ப்படுகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு திருமணமானவங்களை பத்தி பேசுறது? வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க கூட, அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க வேலையை பாருங்க, அப்பா உங்க வேலையை பாருங்க, என் ஸ்கூலுக்கெல்லாம் வந்துடாதீங்க. நிறைய பேர் பெற்றோர் அழுகிற காரியம், ஸ்கூலுக்கு வராதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டைலா இருக்காங்க, நீங்க அசிங்கமா இருக்கீங்க, நீங்க பட்டிக்காடா ட்ரெஸ் பண்றீங்க, வராதீங்க. இப்படி எத்தனை பிள்ளைகள் தாயை வேதனைப்படுத்துது தெரியுமா? எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்து என்னிடத்துல கண்ணீர் வடித்து இருக்கிறாங்க. அன்போடு சொல்றேன், பிள்ளைங்க நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். பெற்றோரை கனம் பண்ணினால்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்த பொழுது, யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளையும் ஒன்னொன்னும் நிபந்தனை தான், கட்டளை தான். ஆனா ஒரே ஒரு கட்டளையில தான் வாக்கு தத்தங்களோடு கூடிய ஒரு கட்டளை. அதுதான் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும், உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சிறு பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைங்களே, பெரியவங்களே, உங்களுக்கு பெற்றோர் இருக்கும்போது பெற்றோரை கனம் பண்ணிருங்க. பெற்றோர் மரித்த பிறகு என்னதான் நீங்க அழுதாலும் திரும்ப அந்த ஆத்துமா வரப்போறதில்லை, பெற்றோர் திரும்ப வரப்போறதில்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். கல்லறையில போய் அழுறது, கல்லறையை கட்டுறது, கல்லறையில போய் உட்காருறது, கல்லறையில படுத்து கிடக்கிறது, கட்டி பிடிச்சி உருள்றது, இதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா செத்த பிறகு நான் தான் பளிங்குக்கல் போடுவேன், நான் தான் கல்லறை கட்டுவேன்னு சண்டை போடுற எத்தனையோ பிள்ளைகளை நாங்க பார்த்துருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உயிரோடு இருக்கும் பொழுது சாப்பாடு கொடுங்க, உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க, உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள விசாரிங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி செய்வார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏன் இன்னும் நன்மை உண்டாகல? செக் பண்ணி பாருங்க. நான் ஜெபிக்கிறேன், சர்ச்சில் முதல் நாளா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போனா என்னதான் மூப்பர்னு சொல்றாங்க, என்னதான் ஜெப வீரர்னு சொல்றாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா அம்மாவை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா, அப்பா கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரோடு கூட கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார், நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரல, ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஆனா கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனாலதான் நான் பேசுறேன். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சாபம் வந்துடக்கூடாது,
நன்மை குறைவுபற்றக்கூடாது, சீக்கிரமா நீங்க மரித்து போயிடக்கூடாது, பெற்றோருக்கு முன்பாகவே மரித்து போயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க, பெற்றோரை கனம் பண்ணுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அன்பா ஒரு வார்த்தை பேசுங்க, அன்பா ஒரு வார்த்தை பேசுங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணுவாங்க, உங்களை நேசிப்பாங்க, உங்களை ஆதரிப்பாங்க, உங்களிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க பெற்றோரிடத்திலும் டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, பிள்ளைகளிடத்திலும் டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க வயதாகும் பொழுது உங்களோடு கூட யார் ஸ்பெண்ட் பண்ணுவா? இப்பவே எல்லாரும் போன் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க வயதாகும் பொழுது என்ன வரும்னு எனக்கே தெரியல, என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. அப்போ ரொம்ப கஷ்டமான காலமாய் போயிடக்கூடாது, வேதனைப்படுகிற காலமாய் இருக்கக்கூடாது. அதனால இன்னைக்கு நீங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில என் பெற்றோருடைய காரியங்கள்ல நான் ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறேன், இந்த ஸ்பாவத்தை எனக்கு மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஸ்பாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு காரியம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஈசாக்கு ரெபெக்காளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறவன். ஆமென். இன்னைக்கு எப்படி தெரியுமா, மனைவி ஆவதற்கு முன்பு நல்லா நேசிப்பாங்க. அந்த திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அந்த திருமண நாட்கள் வருகிற வரைக்கும் அவங்க பேசுகிற பேச்சு, ஃபோனில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என்ன பேச்சு. ஆனால் திருமணத்துக்கு பிறகு பார்த்தா நேசிக்கிறதே கிடையாது. நிறைய பெண்கள் சொல்கிறதை பார்த்துருக்கிறேன், என்னுடைய கணவர் பேசுகிறதில்லை, என்னை விசாரிப்பதில்லை, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தன் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவனாயிருப்பான், தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறவனாயிருப்பான். ஒரு பக்கம் தன்னுடைய பெற்றோரை நேசிக்கிறவன், ஒரு பக்கம் தன் பெற்றோரை கனம் பண்ணுகிறவன், இன்னொரு பக்கம் தன் குடும்பத்தை நேசிக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஈசாக்குன்னு சொன்னதுனால தன் மனைவியை நேசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க, அப்படி இல்லை. மனைவிகளுக்கும் நான் பேசுறேன். மனைவிகளும் தன் கணவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன் கணவனை நேசிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தினரோடு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுகிறவன் தான் ஒரு நல்ல ஒரு ஜெப வீரன். ஒரு ஜெபிக்கிறவன் முதல்ல தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவான். தேவனோடு கூட உள்ள உறவு நல்லா இருக்கும். அடுத்ததாக தன் பெற்றோரோடு கூட இருக்கிற உறவு ஒழுங்கா இருக்கும். அதே வேளையில தன் உடன் பிறந்தவர்களோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்கும். அதே மாதிரி தன் குடும்பத்தினரையும் நேசித்து போஷித்து பாதுகாத்து காப்பாற்றுகிறவராக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். ஆமென். ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணதை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம். வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 26:8ஆம் வசனம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். ஆமென். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான். ஈசாக்கு தன் மனைவியோட நேரம் செலவழித்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் ஜெபத்துக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஊழியம் செய்வதற்கு கூட நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வேலை செய்வதற்கு நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
ஆனா மனைவியோடு அல்லது தன்னுடைய கணவனோடு அல்லது தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பத்தினரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நேரமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நேரமே இல்லை. சில பிஸ்னஸ் பீப்புள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்னுடைய பிஸ்னஸ் தான், தொழில் தான், அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும்தான் நான் இங்கே வர்றேன்னு சொல்லியிருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நீங்களும் அறிந்திருப்பீங்க. ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் அப்படிப்பட்டவங்களா கூட இப்போ இருக்கலாம். வேலை தான் முக்கியம், ஊழியம்தான் முக்கியம், ஜெபம்தான் முக்கியம், ஜெபம் மட்டும்தான் முக்கியம், இன்னும் குடும்பம்லாம் முக்கியம் கிடையாது, குடும்பம்லாம் அப்புறம் கடைசி தான் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். குடும்ப வாழ்க்கை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு மனிதன் அல்லது ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி நான் தன்னுடைய குடும்பத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தன்னுடைய குடும்பத்தினரோடு கூட உறவாடணும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பெண்கள் சமையல் கட்டிலேயே வேலை செஞ்சு 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 பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, ஹஸ்பண்டோடு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இதனால வர 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 பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய அன்பு, கணவனுடைய அன்பை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு டைம் எடுத்து நேரம் ஒதுக்கி உங்களுடைய குடும்பத்தினரோடு கூட பேசுங்க. கணவர் பேசுகிறாரா, அதை கொஞ்ச நேரம் கேளுங்க, நிறைய கேளுங்க. எத்தனை குடும்பங்கள்ல பேசாத கணவர் இருக்கார் தெரியுமா? ஆனா உங்களுடைய கணவர் பேச வருகிறார், ஆனா நீங்க பேசுறது இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேசும்போது கேளுங்க, நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. டைம் எடுத்து டைம் கொடுத்து அவர் பேசுறத நீங்க கேளுங்க. பிள்ளைங்க பேசுறத கேளுங்க. இன்னைக்கு பிள்ளைங்க பேசுறத நீங்க கேட்காட்டா ஒரு நாட்கள் வரும் பொழுது பிள்ளைங்க பேசவே மாட்டாங்க, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒதுங்கிடுவாங்க. இப்பதான் இருக்கே, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒதுங்கிடுவாங்க. நீங்க என்ன செய்யனே தெரியாது. நிறைய குடும்பங்கள் ஏற்கனவே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், உங்களிடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன், பைபிள் வாசிக்கும் போது சொல்லி கொடுக்குறீங்க, இப்படி பிரசங்கங்களை கேட்கும் போது சொல்லி கொடுக்குறீங்க, ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, என் வாழ்க்கையில நான் மாற்றம் இல்லையே, என் குடும்பத்தினரோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையே, எனக்கு மனம் இறங்கும், என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேட்கணும். இன்னைக்கு நீங்க கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பார்க்கும் பொழுது வேதத்திலே நிறைய காரியங்கள் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆமென். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆமென். கிறிஸ்து தன்னுடைய சபையாகிய மணவாட்டின் மேல எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரோ அதே போல நீங்களும் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா, கீழ்ப்படிய மாட்டாங்களா? யோசித்து பாருங்க. ஜெபிக்கிற மனிதர்கள் கண்டிப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒவ்வொரு கணவர்களும் மனைவிகளை நேசிங்க. இன்னைக்கு அன்பு இல்லாமல் மன அழுத்தத்துல இருக்கிற பெண்கள் ஏராளம் பேரா இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவிகள் யார் தெரியுமா? சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தான். இன்னைக்கு காலையில இருந்து ஒவ்வொரு வேலையும் அவங்க செய்கிற வேலையை கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதிகம், ரொம்ப வேலை. அந்த பொசிஷனில் அவங்க மாத்திரம் இல்லாவிட்டால் உங்களால் பிள்ளைங்களை கவனிக்க முடியாது, வீட்டை கவனிக்க முடியாது, சமைக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. என்னதான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு குடும்பம் நடத்த முடியாது. ஒரு மனைவியால் தான் முடியும். அப்போ அந்த மனைவிக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு நேசிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அவங்களிடத்துல பேசுறது தானே எதிர்பார்க்கிறாங்க. வேற எதை எதிர்பார்க்கிறாங்க? சிலர் நிறைய பொருட்கள், கோல்டு, சாரீஸ் நிறைய வாங்கி கொண்டு வந்து கொடுத்து பார்ப்பாங்க. ஆனா அன்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த சகோதரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வேற எதுவும் வேண்டாம், அன்பா 4 வார்த்தை பேசினா போதும்னு சொல்லுவாங்க.
ஆகவே பிரியமான கணவர்களே, உங்களுடைய மனைவியை நீங்க நேசிங்க. ஒருவேளை ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு காரியத்தினால உங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருந்தா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவங்க இல்லையா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் சுபாவத்துல ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, என் சுபாவத்துல ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, எனக்குள்ளே இருக்கிற கசப்பை எடுத்து போடுங்க. வேதத்திலே உண்டு ஒரு வசனம், உன் மனைவிகளில் கசந்து கொள்ளாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கசப்பை எடுத்து போட்டுருங்கப்பா, முரட்டு சுபாவத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, எனக்குள்ளே ஒரு பூரண அன்பை தாங்கன்னு கேளுங்க. அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், குற்றம் சாட்டாது. ஆமேன், குற்றம் பார்க்காது. ஆகவே இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்குள்ள என் மனைவி குறித்த அன்பு இல்லையே, அந்த அன்பை எனக்கு தாங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்குள்ளே அந்த தெய்வீக அன்பை ஊற்றுவார். அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அதே போல மனைவிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் நீங்க வாசிக்கணும். கொலோசியர் 3:18. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இதே வசனத்தை தான் எபேசியர் 5:00 சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கேற்றபடி கீழ்ப்படியுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவர்கள் அன்பா இருக்கணும், மனைவிகள் கீழ்ப்படியணும். ஆமேன். ரெண்டுமே ஒன்றோடொன்று தொடர்புடையது. எந்த கணவர் அன்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது அந்த மனைவிகளுக்கு ரொம்ப ஈஸி. எந்த கணவர்கள் அன்பே கூறலையோ அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும், ஒருவரோடொருவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் சுமத்தக்கூடாது. இப்படி நீங்க கிறிஸ்துவை போல நீங்கள் வாழும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் காணப்படணும், இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து அவங்களும் நல்லவங்களா மாறுவாங்க. ஆபிரகாம் தன் மனைவியை நேசித்ததுனால தான் அதை பார்த்த ஈசாக்கு தன்னுடைய மனைவியை நேசித்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை அப்படியே ஓரம் தள்ளி விட்டுறது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு ஜெபிக்கிற மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கணும். ஆமேன். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தணும், ஒழுங்கா கவனிக்கணும் என்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குடும்பத்தோடு ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க அந்த அனுமதிக்கணும், அதை விட்டுறவே கூடாது. வாரத்துல ஒரு நாளாவது நீங்க உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் கணவனும் மனைவியுமாவது ஜெபம் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாட்டாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு பெற்றோரோடு நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாட்டாலும் அது தவறு. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள், கணவன் மனைவிக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டாலும் அது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். நம்முடைய குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடணும், நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடணும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஸ்பாவத்துல இப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை
மாற்றத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து முதல்ல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய காரியங்கள்ல நாங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவரே, உம்முடைய காரியங்கள்ல முழு இருதயத்தோடு நாங்கள் உறவாடணும், உம்மை தியானிக்கிறவங்களா இருக்கணும் அப்பா. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானிக்கிறவனா இருந்தது போல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் இருக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே பலி செலுத்துவதற்கு அடுத்த காரியங்கள்ல ஈசாக்கு எப்படி கரெக்டா இருந்தாரோ அதே போல நாங்களும் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குடும்பத்துல பெற்றோரை கனம் பண்ணுவதுல நான் ஆண்டவரே என்னுடைய கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை தாங்கன்னு கேளுங்க. உண்மையிலே என்னுடைய தாய் தகப்பனை என்னால் நேசிக்க முடியல, எனக்கு ஒரு அன்பை தாங்கன்னு கேளுங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கிருபை தாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். உண்மையிலே நீங்க இந்த ஸ்பாபங்களை ஆண்டவரிடத்துல கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்கள் ஸ்பாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். உங்களுடைய குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையில கணவனோடு, மனைவியோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு என்னென்ன விதத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்பதை எனக்கு சொல்லி தாங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தை நேசிக்கணுமே, குடும்பத்தோடு ஈசாக்கை போல டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே. ஆனா நேரம் இல்லைன்னு சொல்லிடுறேன், ஆனா மற்ற காரியங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நல்ல நேரத்தை ஒதுக்குகிறேனே என்று ஒருவேளை நீங்கள் சொன்னா, இப்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார், நீங்க ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிறார், உங்களோடு இடைப்படுகிற தெய்வனா இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருவீங்களா? அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருவீங்களா? தீபா ராபா ஷாக்கா லாபா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில, அவர்கள் சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் கர்த்தாவே. விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்கள்ல, உம்மோடு கூட உறவாடுகிற காரியங்கள்ல, உம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற காரியங்கள்ல அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு பர்ஃபெக்டா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு உம்மை நேசிக்க, உம்மோடு உறவாட, உமக்காக வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக ராஜா. எல்லா விதத்திலும் உம்மை கனம் பண்ணணுமே, காணிக்கை விஷயத்துல ஒழுங்கா இருக்கணுமே ஆண்டவரே, உம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதுல கரெக்டா இருக்கணுமே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளணுமே, உம்மை உண்மையாய் நேசிக்கணுமே, உமக்காக வாழணுமே, வைராக்கியமா இருக்கணுமே. அப்படிப்பட்ட ஸ்பாபங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா, கொடுப்பீராக ராஜா. நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, குடும்பத்தோடு கூட வாழ்கிற காரியத்துல, சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. யாரெல்லாம் என் பெற்றோரை நான் நேசிக்கலன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் இதுவரைக்கும் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறதில்லை, எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்றாங்களோ, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் குறிப்பாக யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. குடும்பங்களில பெற்றோரை நேசிக்கிற இருதயத்தை தாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மனதை தாங்க, பெற்றோருக்கு எதிர்த்து பேசக்கூடாது, அவர்களை நேசிக்கணும் என்கிற ஒரு நல்ல ஒரு பேசிக் நேச்சரை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் மனம் இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது வாழ்நாள் நீடித்திருக்கும்னு சொன்னீங்க, நன்மை வரும்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும், நீடித்த நாட்களை தாரும், எல்லா வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் மாறட்டும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவீராக ராஜா, பெருக பண்ணுவீராக. ஏசப்பாமுக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே ஆண்டவரை, தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது நிறைய பேர் அசட்டை பண்ணிடுறாங்கப்பா, அசட்டை பண்றாங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும்
ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லுகிற பிள்ளைகளுக்குள்ளே நீங்க பேசுங்க, இடைப்படுங்க, அவருடைய சுபாவத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க கர்த்தாவே. தாயை நேசிக்கட்டும், தாயோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், தாயை விசாரிக்கட்டும், வயதான காலத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை அவர்கள் செய்யட்டும். அப்பா கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே, கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஈசாக்கை போல தன்னுடைய மனைவியை அல்லது கணவரை நேசிக்கிற இருதயத்தை தாங்க. ஈசாக்கை போல ஆண்டவரை ரெபெக்காளை போல ஒருவரோடொருவர் விளையாட, டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஒருவரை ஒருவர் நேசிக்க, டைம் எடுத்து ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா, கிருபை பாராட்டுங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து சந்தோஷமாய் பேசி மகிழட்டும் அப்பா. எத்தனை நாட்களாச்சு பேசி, கணவனோடு பேசி மனைவியோடு பேசி எத்தனை நாட்களாச்சு என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் கர்த்தாவே. வேதனைகளை மாற்றுவீராக. 2 பேருக்குள்ள ஒரு ஒப்புர வாக்குதலை தருவீராக. கசப்புகள் மாறட்டும், ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு ஒருவரோடொருவர் ஒப்புரவாகட்டும் ஐயா. 2 பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும், ஒருவரோடொருவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கட்டும், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜீவிக்கட்டும், 2 பேரும் இணைந்து ஜெபிக்கட்டும் அப்பா. குடும்ப ஜெபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா, கணவனை விட்டு மனைவியை விட்டு பிரிந்து கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா ஆண்டவரே, கேஸும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும். ஒரே வீட்டில் இருந்து பேசாத கணவன் மனைவி பேசட்டும் அப்பா, இன்றைக்கு பேசட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாவதாக. சுபாவத்துல மாற்றம், குடும்பத்துல மாற்றம், வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். எந்தெந்த பிரச்சனையினால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பிரச்சனைக்குரிய மனிதர்கள் இவர்களை விட்டு வெளியேறுவார்களாக. வேலை ஸ்தலத்துல அப்பா, குடும்பத்துல சொந்தக்காரரால தவறான உறவுகளுக்குள்ளே யாராவது சிக்கி இருந்தால் அந்த தவறான உறவுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. கணவன் மனைவிக்கிடையே எந்த மனிதரும் வரக்கூடாது, முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தவறான உறவுகள் முறிக்கப்படுவதாக. குடும்பத்திலே அதனால வருகிற போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறாங்களோ அவர்கள் சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் கட்டப்படுவதாக. குடும்பங்களில் பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. உலக பெருமை சுற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சுற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, ஓ கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம
சரீரம் அர்ப்பணித்தேனையா. ஆமென், ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? திட்டவட்டமாக தனிப்பட்ட விதத்துல பேசி இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென் தான். எவ்வளோ நெருக்கம் போராட்டம் வந்தாலும் ஜெபிக்கிறவங்க எப்படி அதை தாண்டி செல்றாங்க என்பதை குறித்த ஒரு வசனம் இல்லையா? அதை வாசித்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கரங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்தினரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தொடர்ந்து நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 5:30 பிரேயர்ல நீங்க கலந்து கொள்ளுங்கள். காலையில அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஷார்ட் மெசேஜ் மறந்துடாதீங்க. 5:30 மணிக்கு ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்னோடு கூட என்ன பேசுறீங்கப்பா என்று ஒரு கேள்வியோடு நீங்க அந்த செய்தியை நீங்க கேளுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ள தைரியமா இருப்போம். குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். ஜெபத்துல இன்னும் அதிகமாக முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, ஸ்பாவத்துல, குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya.